எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன தலைக்கூத்தல் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மாரிமுத்து அப்படின்ற ஒரு நபரை தான் காமிக்கிறாங்க. வேகமா நடந்து போய்கிட்டே இருக்க ஒரு பொண்ணு துணி காய போட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த பொண்ணை தான் பாத்தீங்கன்னா அவர் விரும்பிக்கிட்டு இருப்பாரு. பேச்சு அப்படின்றது இந்த பொண்ணோட பேரு. அவங்க ஊர்லயே அவங்க தான் பாத்தீங்கன்னா துணிகள் எல்லாத்தையும் துவைச்சு கொடுத்து ஜாதியால பின்தங்கி இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க வேகமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அண்ட் மாரிமுத்துவோட வேட்டியில இருந்தும் கழிவுகள் வெளியேற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி இந்த மாரிமுத்து வயசான நிலையில படுத்த படுக்கையா இருக்கிற மாதிரி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இவரோட பையன் பேர் பார்த்தீங்கன்னா பழனி அப்படின்றது. இவரோட பொண்ணும் ஓடி வந்து பெட்லேயே மோஷன் போயிட்டா இருப்பா தாத்தான்னு சொல்ல வந்து பாக்குறாரு. பயங்கரமா நாத்தரிக்கும் ஃபுல்லா போயிட்டு இருப்பார். அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தன்னோட அப்பாவை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவரோட கழிவு போன ட்ரெஸ் முத கொண்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழகா கிளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் படுக்க வச்சுட்டார். உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஐயா, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் எழுந்து நடக்கத்தான் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வீட்டில் இருக்க அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டாங்க. அவர் இந்த எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்க கிளம்பி இவங்க வேலைக்கு போகிறாங்க. அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்தோட சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் இவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணா இந்த சைடு படுத்த படுக்கையாக இருக்கார் இல்லையா மாரிமுத்து, அவரை காமிக்கிறாங்க. அவரோட இளம் வயதுல நடந்த காதலை பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி நினைச்சு பார்ப்பார். அப்படியே இவரோட இளம் வயதை காமிக்கிறாங்க. பேச்சு அப்படின்ற பொண்ணு தான் அவர் லவ் பண்ற அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பா இல்லையா, அவங்க பின்னாடியே போய்கிட்டே இருப்பார். அப்போ அவங்க இழந்த போல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னா சாப்பிட்டு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க இவர் எல்லாத்தையும் பொறுக்கிறாரு. ஆனால் அவங்களையும் ரசிச்சுக்கிட்டே அந்த எடுத்து வந்த கொட்டை எல்லாத்தையும் மேலே தூக்கி போட பயங்கரமா மேலே மழை மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வருது. இவரோட பேத்தி பார்த்தீங்கன்னா இவருக்கு மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதை நல்லா அரைச்சி டியூப் வழியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தன்னோட தாத்தான்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஏடிஎம் மிஷினுக்கு செக்யூரிட்டியா பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்வார். நைட் ஷிஃப்ட் பாக்குறவர். ஈவினிங் கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு ஒரு ஒய்ஃப் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் எதிரில் வந்தாலும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருந்து கிளம்பி இவரோட ஒய்ஃபும் வீட்டுக்கு போக இன்னொரு சைடு வேலைக்கு போனா இவரை காமிக்கிறாங்க. நைட்ல செக்யூரிட்டி வேலை தான் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் அங்க வர்றாரு. என்னை பார்த்த உடனே நடிக்காதையா, பணத்தை கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது, ஒழுங்கு மறதியா சீக்கிரம் கொடு, சொந்தக்காரன் அப்படின்றனால தான் இது நாள் வரல விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவரும் நான் ஐயா கண்ணை முழிச்சிட்டோன்னே எல்லாம் சரியாயிடுயா, உங்க கடனை நான் வட்டியும் முதலுமா அடைச்சிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி அப்படியே கட் பண்ணி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இவரோட நண்பரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவருக்கு கால் உடஞ்சி எனி டைம் நொண்டிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அவரோட வீட்லயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனையா இருக்கும். ஹீரோ கூப்பிட்டு போய் ஒரு சாமியாரை பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. என்னோட அப்பா எப்போ கண்ணை திறப்பாருன்னு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட நண்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்தி மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அவன் உனக்காக போய் சொல்லுவாயா, அவளெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ஆனால் இவருக்கு தன்னோட அப்பா எழுந்து வரணும் அப்படின்றது ஆசை. இதனால அந்த சாமியார்கிட்ட கேட்க அவங்களும் சாமி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு உன் அப்பா சீக்கிரமா கண்ணை திறந்துருவாரு, அப்படி திறந்துட்டாருன்னு வையன் ஊருக்கே கேடா விருந்து போடியா, அதுதான் நீ கடவுளுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும் அப்படின்னு நம்மளாம் சொல்ல என் அப்பா மட்டும் கண் முழிக்கிட்டோம், ஊருக்கு என்ன பக்கத்து ஊருக்கு சேர்த்து கேடா வெட்டி விருந்து போட்டுடுறேன், உங்க வார்த்தை பழிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. அது அங்கிருந்து கிளம்பி பாதியா கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு போய் இதுதான் என் அப்பாவும் நானும் ஆசாசியா கட்டின வீடு, டெய்லி நான் தாண்டா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன், அன்னைக்கு ஒரு நாள் நான் அசந்து தூங்கிட்டேன், என் ஐயா என்னை எழுப்பி இருக்கலாம்ல, ஆனா எழுப்பல, அவர் மேல வந்து கல்லுக்கு தண்ணி ஊத்துற அப்படின்ற மாதிரி வந்து கீழே விழுந்துட்டாரு, அதனால தான்டா இப்ப படுத்த படுக்கையா இருக்காரு, என்னன்னாலும் சரி என் ஐயா எழுந்து நடக்கணும், அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுறாரு. அனுப்பி அப்படியே கட் பண்ணி படுத்த படுக்கையா இருக்க இவங்க ஐயாவை காட்டுறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா அவரோட இளமை பருவத்து காதல நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பா இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, ஊருக்குள்ள நம்மள யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மலாம் சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல, நம்மளது உண்மையான காதல், ஊர் யாரும் வேணாம், நமக்கு 2 பேர் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்க இது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா காதெல்லாம் மாற ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோட நண்பருக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லையா, இவங்களோட ஒய்ஃபும் இந்த மாதிரி குழந்தை இல்லை, நம்ம டாக்டரை போய் பார்க்கலாமான்னு கேட்க இவர் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மறுக்கிறார். அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோட அப்பா கண் முழிச்சிட்டாரு அப்படின்னா ஊருக்கே கெடா வெட்டி விருந்து போடுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, இந்த விஷயம் இவரோட ஒய்ஃபுக்கு தெரிய வருது. இதை கேட்ட உடனே செம்ம காண்டு, ஏற்கனவே உங்க அப்பனுக்காக வாங்கின கடத்தை அடைக்காம இருக்கு, இதுல என்ன தைரியத்துல நீ இந்த மாதிரி சொன்ன, ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்க, ஆனா என்கிட்ட சொல்லல, நீ ஏற்கனவே என்னை மறந்து ரொம்ப நாள் ஆகுது, இப்ப இதெல்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சத்தம் போட அவர் வேலையில இருப்பார். அதுவும் பேசாம அப்படியே போனை கட் பண்ணி வச்சிடுறாரு. அது அடுத்த நாள் காலையில வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அப்ப பிடிச்சி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கட் பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம், இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க
ஆனால் இப்பயும் அவர் கேட்குற மாதிரி தெரியல. வந்த உடனே தன்னோட ஐயாவை போய் பார்த்து அவரோட உடைமைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பக்காவாக வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் அப்போ சாப்பிடலான்னு போக, நான் பேசுகிறேன் நீ காதலே கேட்கல, நீங்கள் 2 பேரும் பட்னியாவே கிடங்க அப்படின்ற மாதிரி சாப்பாட்டை தூக்கி நாய்க்கு கொட்டிட்டு போயிடுறாங்க. இவர் எதுவுமே பேச முடியாமல் அவங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அப்படியே கட் பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி இவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோவே காட்டுறாங்க. தன்னோட அப்பாவுக்கு பணிவிடைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஜன்னலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு ஓனா வரும். ஓனா வீட்டுக்குள்ளே வந்தால் அது நல்ல சகுனமே கிடையாது அப்படின்றதுக்காக அதை துரத்தி விட்டுக்கிட்டே இருக்க, இவரோட மாமனாரும் மச்சானும் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் சண்டை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். சாப்பாடு வேற தூக்கி கொட்டிட்டாலும், அதனால தான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, நீங்கள் இந்த மாதிரி தொழில்காரன் தான், எதுக்காக செக்யூரிட்டியாக நின்று கஷ்டப்படுறீங்க, என் பொண்ணையும் சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையுமே என் பையன் பார்த்துப்பான், வெளியூரில் அவன் கூட போய் உழைங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க, இதுக்கு ஒரே வழி உங்கள் அப்பாவுக்கு தலை கூத்துறது மட்டும்தான், இன்னும் எத்தனை நாள் தான் படுக்கையாவே இருந்துக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளாம் சொல்ல, இவர் கடுப்பாயிடுறார். அவர் ஏன் அப்பா அவரை தலை கூத்தி சாகடிக்கணும் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது, என்ன ஆனாலும் சரி என் ஐயா எழுந்து நடக்கத்தான் போறாரு, அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க அப்படின்ற மாதிரி கோபமாக பேசி அனுப்பிட, அண்ட் இதை கேட்டுக்கிட்டு இருந்த இவரோட அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா சில இமேஜினேஷன் வர ஆரம்பிக்குது. இவர் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் சுற்றி இளநீர் இருக்கிற மாதிரியும் அண்ட் இளநீர் தண்ணீர் இவர் மேலே விழுற மாதிரியும் பார்க்குறாரு. அண்ட் இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வருது. தன்னோட அப்பாவுக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு ஈவினிங் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போக, இவரோட ஒய்ஃப் எதிரில் வராங்க. அப்பா கிட்ட சாப்பாடு கொடுக்க மட்டும்தான் சொன்னேன், ஆனால் இப்படி பேசுவார் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க, இவர் எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டுறார். ஆனால் அப்போ தான் இவரோட அப்பா சொன்ன விஷயங்கள் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு உயிர் வர்றதும் போகிறதும் அதுவாக தான் நடக்கணும், உயிரை எடுக்கிறதும் போக்குறதும் நம்ம கையில் ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்த்துருப்பார். இந்த விஷயம் அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வருது. ஒரு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவரோட பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு குடத்தை உடைச்சிட்டுவான்னு சொல்ல, இவங்க அதை எடுத்துட்டு போறாங்க. ஆனால் அந்த சமயம் பார்த்து ஃபிளாஷ்பேக்ல நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் ஒரு இடத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த பேச்சு பானையை உடைக்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ அவங்களே ஒரு லாக் பண்றாரு. நம்ம 2 பேர் மூச்சு காத்தும் ஒன்னா தான் இருக்கு, ஊர்ல எவன் பார்த்தா என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது உறுதி தான், ஊர்க்காரங்க பார்க்கட்டும் அப்படின்னு மாதிரிலாம் பேசியிருப்பார். அண்ட் அவங்களும் அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டு இருப்பாங்க. பிளாஷ்பேக் கட் ஆகி ப்ரெசென்ட்டுக்கு வருது. ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட ஹீரோ நெருங்கலான்னு போக, உன் மேல நாத்தடிக்குது, நீ எவ்வளவு வாட்டி குளிச்சுட்டு வந்தாலும் அந்த நாத்தை போகவே போகாது அப்படின்னு மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்ஸ் ஆகி அவரோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சரக்கு அடிச்சுட்டு, இந்த பொம்பளைங்க ஏன் தான் அப்படி இருக்காளுங்க, பாதி பிரச்சனை அவளுங்களால தான் வருது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இவங்களோட 2 பேரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நாட்கள் செல்ல ஆரம்பிக்குது. ஹீரோவோட பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளவி முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு தலை கூத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இளநீர் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் பார்த்துக்கிட்டே இருக்க, தன்னோட அப்பாவுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவர் வெளியே கூட்டு போகணும்னு முடிவு பண்ணுறாரு. சேர்ல பின்னாடி கட்டி போட்டுட்டு ஊர் முழுக்க சுற்றி காட்டுறாரு. அண்ட் இவங்க ஆசாசியாக கட்டின வீடு இருக்கு இல்லையா, அதையும் சுற்றி காமிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு காதால கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ அப்படியே கட் பண்ணி அவரோட இளமை காதலியும் காமிக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரே எதிர்த்தாலும் சரி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்து ஊருக்காச்சும் போயிடுவோம், அங்கே இந்த மாதிரிலாம் ஜாதிலாம் பார்க்க மாட்டாங்க, அது சிட்டி அப்படின்ற மாதிரி இவங்களோட காதலை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்ல கண்ணை மூடிக்கிட்டே இருந்த ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கண்ணை திறக்கிற இந்த விஷயத்த ஹீரோவோட பொண்ணு பார்க்க ஓடி போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுது. ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் உங்க அப்பா சொல்லி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆனால் அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவரோட அப்பா கண்ணை திறந்தது அதிசயமா இருக்கு, உன்னோட அப்பாவுக்கு நம்ம எல்லாருமே ஞாபகம் இருக்கும், இதே மாதிரி போச்சு அப்படின்னா அவர் எழுந்து நடக்கிறதோ ஈஸி தான், ஆனா எதுவும் அக்யூரேட்டா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, யாரும் கண்ணை திறக்க மாட்டாங்கன்னாங்க, ஆனா இப்ப கண்ணை திறந்துட்டாரு, அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் எழுந்து நடப்பாரியா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. அது உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். அண்ட் ஹீரோட ஒய்ஃபும் இது நாள் வரையும் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா, திடீர்னு கண்ணை திறந்துட்டாலே அவங்க என்ன பண்றதுன்னு புரியல. அவங்க கிட்ட போறாங்க, நான் இதனால் பேசுனதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான், மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கல, என்ன நீங்க மன்னிச்சிருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் கண் சிமட்டுறாரு. அவங்க அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ண இவரோட இளமை காதல், இவங்களோட காதலி ஊருக்கு வெளியே வாழ்றவங்க தான் இல்லையா, இதனால ஊருக்குள்ள வந்து சாப்பாடு டெய்லி ஒரு வீட்டுல வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ ஹீரோவோட வீட்டுல வந்து வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பதிலுக்கு எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டியான்னு கேட்குறாரு. அப்போ இவங்க வச்சுட்டு இருந்த அந்த பழத்தை பாதி கடிச்சிட்டு கொடுக்க, இதுலயும் பாதி வாழ்க்கையிலயும் பாதி அப்படின்ற மாதிரி காதலை வளர்க்குறாங்க. கட் பண்ணா ப்ரெசென்ட்ல ஏற்கனவே கடன் கொடுக்கணும் இல்லையா, அவர்கிட்ட போய் மறுபடியும் கடன் கேட்குறாரு. என் அப்பா கண்ணை முழிச்சிட்டாரு, ஊருக்கு எல்லாத்துக்கும் ஆடு வெட்டி சோறு போடுறதா கடவுள்கிட்ட வேண்டியிருக்க, அதுக்கு கொஞ்சம் காசு வேணும்னே அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் யோசிக்கிறாரு. சரி உன் அப்பா கண் முழிச்சிட்டாரு, இதுக்காக நான் உதவி பண்றேன்,
ஆனா உன் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போ, சொந்தக்காரனா இருந்தாலும் அதாவது அத்தாச்சி வேணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு சரி வீட்டு பத்திரத்தை அடமானம் வைப்போம் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த காசு எடுத்துட்டு போய் ஊருக்கே பாத்தீங்கன்னா கெடா வெட்டி விருந்து வைக்கிறார். ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்த்திட்டு போக இவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், எங்க ஐயா எழுந்துருவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் வீட்டுக்கு வெளியே ஒரு சங்கு சத்தம் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டிக்கு தலைக்கூத்தல் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போவாங்க. இதை பார்த்த ஒரு ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. அதை அப்படியே கட் பண்ண அவரோட இளமை காதலை காமிக்கிறாங்க. பூத்தோட்டத்துல எல்லாம் வச்சு இவங்க காதலை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற நபர்கள் எல்லாருமே இதை பார்த்து அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. எப்படியோ ஆட்டு விருந்து போட்டு எல்லாத்தையும் ஜமாயிச்சிட்டீங்க, இதை எப்படியும் கடன் தானே வாங்கியிருப்பீங்க, உங்க அப்பா எழுந்து நடந்துட்டாருன்னா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவரோட மாமனார் சொல்லிட்டு கிளம்ப கட் பண்ண இவரோட அப்பாவை தூக்கிட்டு ஆத்தங்கரையில பாத்தீங்கன்னா போய் உட்காந்துக்கிட்டு இருப்பார். தன்னோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சின்ன வயசுல இவரோட அப்பா பேசின சில விஷயங்கள் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. பழனி பாத்தீங்கன்னா எனக்கு படிக்கவே பிடிக்கலப்பா, நான் வேணா உன் கூடவே வேலைக்கு வந்துடுவா, உன்ன மாதிரியா நான் வீடு கட்டவாப்பா அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பார். இதை கேட்ட இவரோட அப்பாவும் 10வது வரலையும் போடா, அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பாத்துக்கலாம், என் பையன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது எல்லாத்தையும் நினைச்சு இவரும் ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சில விஷயங்கள காமிக்கிறாங்க. இவங்க அப்பா கண்ணை திறந்துட்டா இல்லையா, இதுக்கு மேல நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷமா இருக்க இவரோட மனைவியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி இவர் கூட நல்ல முறையில வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவரோட ஒய்ஃபும் கோயிலா போய் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாத்தி காமிச்சிட்டு ஹீரோவோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற சூப்பர்வைசர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணார் இல்லையா, அது மறுபடியும் நடக்குது. அவங்களும் கோவமா அங்க இருந்து எழுந்து வந்துற இன்னொரு சைடு கட் பண்ணி ஹீரோவோட அப்பா, இந்த மனுஷன் தான் இப்ப கண்ணை திறந்துட்டார் இல்லையா, அப்ப கூட பாத்தீங்கன்னா இவரோட இளமை காதலை தான் நினைச்சுக்கிட்டே இருப்பார். இப்பயும் நினைக்க ஆரம்பிக்கிறார். அவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இதனால ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவங்களுக்கு காலில் ஒரு மெட்டி போட்டு விட்டு தாலியை கட்டி இதுக்கு மேல நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, நம்ம இந்த ஊரை விட்டே போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி கோயில்ல நின்று ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் மடி மேல படுத்துக்கிட்டே இருக்க இவங்க கிட்ட ஒரு முத்தத்தை கேட்கிறாரு. அவங்களும் குடுக்கலாம் அப்படின்னு மாதிரி வரும்போது தலையில ஓங்கி ஒரே அடி, இவங்க மேல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா ஒழுவ ஆரம்பிக்குது. இவரு என்னன்னு திரும்பி பார்க்க இவரோட அப்பாவும் இவரோட அப்பாவோட ஆளுங்களும் அங்க வந்து இந்த பொண்ணை புடிச்சிடுறாங்க. இவரை ஒரு சைடு புடிச்சிடுறாங்க. இவரும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ண ஆனா இவரால் முடியவே இல்லை. அங்க இருக்கிற எல்லாருமே அவங்கள போட்டு சம்மடி அடிச்சுட்டு இவர் ஒரு மெட்டி போட்டிருப்பார் இல்லையா, அந்த மெட்டியை எடுக்கணும் அப்படின்றதுக்காக கல் எடுத்து காலிலே குத்தி அந்த விரலை அப்படியே துண்டா எடுத்துடுறாங்க. பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க பிரசன்ட்டுக்கு வருது. அந்த அதிர்ச்சியில மறுபடியும் கண்ணை மூடிடுறாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பழனியும் டாக்டரை போய் பார்க்க அவர் கண்ணை திறந்தது அதிசயம்தான், மறுபடியும் மூடிக்கிறதுல எந்த விதமான அதிசயமும் இல்லை. இதுக்கு மேல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கும் தெரியல, ஆண்டவனா பார்த்து ஏதாவது பண்ணாதான் உண்டு, இனிமேல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்படியே அந்த பிளாஷ்பேக் உள்ள போகுது. அந்த பேச்சோட வீடு பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியற மாதிரி காமிக்கிறாங்க. மாரிமுத்து ஓடி போய் அங்க பார்க்க எல்லாமே கருகி போய் கிடக்குது. பேச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. பயங்கரமா கதறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. இவங்க அப்பா கண்ணை மூடிட்டார் இல்லையா, இந்த விஷயம் கடன் கொடுத்தவருக்கு தெரிய வருது. கூப்பிட்டு உங்க அப்பா கண்ணை திறந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ண மறுபடியும் கண்ணை மூடிட்டாரு. இப்போ வந்து மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆகும்னு இழுக்கத்தான் போறேன். இதுக்கு ஒரே வழி, உன் வீட்டை வைக்க கரெக்டான ஒரு பார்ட்டி பார்த்துருக்கேன், நாளைக்கு வந்து பேப்பர்ல சைன் போட்டு போயிடு, வீடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவரும் வளர்ந்துகிட்டு வர ஒரு பொண்ணு இருக்கியா, இந்த மாதிரி பண்ணா எப்படியா அப்படின்ற மாதிரி கெஞ்ச போறாரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவரோட ஃப்ரெண்டோ இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அங்க போனாதான் இவனுக்குலாம் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி மிரட்ட இவங்க 2 பேருக்கு நடுவில் நிறைய வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா இதோட முடிவுல பாத்தீங்கன்னா உனக்கு 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணு, இல்லைன்னா உன் வீட்டை வாங்குறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறார். அண்ட் இவரும் என்ன பண்ணலான்னு யோசிக்க இவரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இவரை தனியா கூப்பிட்டு போய் சிகரெட்டை பத்த வச்சு கொடுன்னு கேட்கிறார். இதனாலையும் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே, எதுக்குடா பண்றேன்னு கேட்க இவர் அமைதியாவே இருக்கார். ஆனா அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியில பயங்கரமான கூட்டம். இவரும் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க இவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கையில பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கும். நான் இந்த மாதிரி இந்த ஊரை விட்டே போறேன், என் இன்சூரன்ஸ் பணம் எனக்கு வந்துருச்சு, அந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன், என்னோட ஒய்ஃப் பேர்ல அந்த வீட்டையும் என்னோட நிலத்தையும் நான் எழுதி வச்சுட்டேன், அவளுக்கு என்னால குழந்தைய கொடுக்க முடியாது, ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும், வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தைங்களோட நீ வாழு, என்னோட வாழ்க்கை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. இதனால பழனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இதனாலதான் அந்த மாதிரிலாம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி யோசிக்க பழனி ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த ஊர்லயே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே நாட்கள் செல்ல ஆரம்பிக்குது. கண்ணை மூடிக்கிட்டே இருக்க பழனியோட அப்பாவை காமிக்கிறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா அவரோட பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குற தன்னோட வாழ்க்கை துணைவியா இருந்தவங்கள இழந்துட்டாரு இல்லையா,
இதனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. அண்ட் ஊர் மக்கள் முழுவதுமே அவ போயிட்டா, இனிமேல் நீதான் எங்களோட துணிகள் எல்லாத்தையும் துவைக்கணும் அப்படின்ற மாதிரி மூஞ்சில துணியை தூக்கி அடிக்கிற மாதிரிலாம் நினைச்சு பார்க்க ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் வீட்டுக்கு வந்து வழக்கமான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரோட வேலைக்கு கிளம்புறாரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து வேற ஷிப்ட்ல ஆள் வரல, நீ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஷிப்ட பார்க்க முடியுமான்னு கேட்க இவரும் நோ சொல்ல முடியாம பாக்குறாரு. ஆனா அதே நேரத்துல வீட்டுல இவரோட அப்பாவுக்கு எடுத்து போட ஆள் இல்லாததால அந்த இடத்துல மோஷன் போய் ஒரு மாதிரி ஆயிடுது. லேட்டா வீட்டுக்கு வர இவரோட ஒய்ஃபே இவரோட பொண்ணும் வெளியவே நின்றுகிட்டு இருக்காங்க. மூக்க பொத்திக்கிட்டு உள்ள போறாரு. தன்னோட அப்பாவை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விடுறாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு இவரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் எவ்வளோ நாள் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நான் வேலை செய்கிற இடத்துல வேற சூப்பர்வைசர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு எரிச்சல் ஆகுது, இதனால எனக்கு வேலை கூட அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல, என் தம்பி கூடயே வேலைக்கு போங்க, அவன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவான், நம்மளும் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஊரா சொல்றான் அப்படின்றதுக்காக என்னோட அப்பாவை நான் கொலை பண்ண முடியாது, உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது, ஒரு உயிரை கொல்றது நம்ம கையில இல்ல அப்படின்ற மாதிரி மறுத்துடுறாரு. அன்னைக்கு அப்படியே கால் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் கடன் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா வீட்டை அளக்க ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்த தெரிஞ்சு ஹீரோயினும் என்னன்னு கேட்க கடன் வாங்கின விஷயங்கள் முதற்கொண்டு பத்திரங்கள் கொடுத்த விஷயங்களையும் எல்லாம் தெரியுது. இன்னும் ஒரு நாள்ல பணம் வரணும், இல்லைன்னா உங்க வீடு போச்சு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக ஹீரோ வந்த உடனே கேக்குறாங்க. சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. பயங்கரமான சண்டை. உன் அப்பாக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க, உன் அப்பனுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கா, ஏன் எங்களுக்கு இல்லையா, உன்னால நாங்க நடுத்தருல தான் நிக்கணுமா அப்படின்ற மாதிரி சண்டை பெருசாக ஆரம்பிக்குது. ஆனா அந்த சண்டையில பாத்தீங்கன்னா உங்க ஹீரோவை பிடிச்சி அடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க. இதனால கோவமான வரும். உள்ள போய் ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு அவளை வெட்டாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓட ஊருக்காரங்க எல்லாரும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அண்ட் கட் பண்ணா இதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்ற மாதிரி அம்மாவோட வீட்டுக்கு பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட அப்பாக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மாமனார் வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்க. இந்த மாதிரி அடிச்சு துரத்திருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உங்க எல்லா பிரச்சனையும் நாங்க தீர்த்துட்டு தான் வந்திருக்கோம், கடனவும் மச்சானே செட்டில் பண்ணி வீட்டு பத்திரத்தோட வந்திருக்கான், இதுக்கு மேல இங்க இருந்து எதுக்கு நீ உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு குடும்பத்தையும் கஷ்டப்படணும், உன் மச்சான் கூடியே வெளியூர்ல போய் வேலை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு மாதிரிலாம் கேட்க இவர் அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து வெளியூருக்கு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னோட அப்பாவை நீங்க பாத்துக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. யாரும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஆனா அங்க இருக்கிற அந்த சாமியார் பொம்பளையும் உன் அப்பா கண்ணை முழிப்பாரு அப்படின்ற மாதிரி சாமி சொல்லிச்சு. கண்ணை முழிச்சிட்டாரு, கண்ணை மூடிட்டாரு. மறுபடியும் நான் சாமி கிட்ட கேட்டேன், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. பேசாம அவருக்கு தலை கூத்தி விட்டுட்டு உன் குடும்பத்தை நீ பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அங்க இருக்கிற ஒருத்தரும் தலை கூத்து, இதுதான் ஒரே வழி, வாழ்ந்து முடிஞ்சவரை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்களே விட்டுடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவங்க எல்லாம் சொல்றதையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி காண்டாயிடுறாரு. இதுக்கு மேல இதை பத்தி பேசுனீங்கன்னு வைங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்ட இவரோட மச்சான் இவர்கிட்ட வர்றாரு. உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பத்திரத்தோட வந்திருக்கேன், ஆனா நீங்க என் அக்கா வாழ்க்கை கூட பார்க்காம உன் அப்பா அப்பா அப்பான்ற மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, வாழ்ந்து முடிச்சவர் போனா என்ன இருந்தா என்ன, இதை கேட்க வந்தா போலீஸ் கிட்ட வேற புடிச்சு கொடுத்துருவேன்றீங்க, நல்லா இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பழனியோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா வேகமா இவர்கிட்ட வராங்க. நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, உன் அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு நம்ம பொண்ணு, நீ யாரை காப்பாத்துவ அப்படின்ற மாதிரி கேட்க இவர் பதில் சொல்லாம நிக்கிறார். ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவரோட அப்பாவும் மூச்சை இழுத்து விட ஓடி போய் தன்னோட அப்பாக்கு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் இவரோட ஒய்ஃபும் கிட்ட வந்து நீ எனக்கு இப்ப பதில் சொல்லியே ஆக்கணும், யாரை நீ பாப்பன்னு சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் தன்னோட அப்பாவை தான் எனக்கு முக்கியம், நான் அப்பாவை தான் பார்ப்பேன், யாரும் இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இதை கேட்ட இவங்களோட ஒய்ஃபும் பயங்கர கோவமாயிடுறாங்க. கழுத்துல இருந்த தாலி அவுத்து குத்துட்டு இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உனக்கு கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் இவரும் இது எதையுமே எதிர்பார்க்காம என் அப்பா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துடுறாரு. அண்ட் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட அப்பாவோட நிலைமையில இவரோட நிலைமையில இவர் பொண்ணும் இருக்கிற மாதிரி தெரியுது. இவரோட பொண்ணு இவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டு ஜன்னல் பக்கம் அடிக்கடி ஒரு ஓனா வரும் இல்லையா, அந்த ஓனா வந்து இவரோட பொண்ணு அப்படியே முழுங்குற மாதிரி கனவு வருது. பயத்துல எழுந்துக்கிறாரு. என்னோட பொண்ணு எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த நாளே ஊருக்கு போய் சமாதானத்தை பேசி இவரோட ஒய்ஃப்க்கு புது தாலி எல்லாத்தையும் கட்டி கூட்டு வந்துட்டுறாரு. அதுவும் என்ன மாதிரியான சமாதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தலை கூத்துற அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வீட்டுக்கு வர தன்னோட அப்பாவுக்கு ஃபுல் ஷேவ் எல்லாத்தையும் பண்ணி தலையெல்லாத்தையும் சீவி விட்டு பயங்கரமா அழுகுறாரு. ஆனா அதுக்கப்புறமா ஒரு இடத்துல கூட்டு போய் உட்கார வச்சுட்டு தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க. அண்ட் இளநீரை டியூப் மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்க எல்லாம் முடிஞ்சிருது. ரூம்ல ஒரு ஓரமா படுக்க வச்சிடுறாங்க. இதை பார்க்க கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ண இவரும் ஒரு இடத்துக்கு போய் தன்னோட அப்பா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாரு அப்படின்றத உணரணுன்றதுக்காக தலை மட்டும் வெளியில இருக்கிற மாதிரி உடம்ப ஃபுல்லா புதைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டுறாரு. இவரோட அப்பாவை நினைச்சு வருந்துகிட்டே இருக்க கட் பண்ணி வீட்டுல இருக்க இவரோட அப்பாவை காமிக்கிறாங்க.
இவரோட இளமை பருவத்து காதலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நினைச்சு பார்க்குற இவரோட காதலி இறந்து போயிட்டாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துக்கு தெரியற மாதிரி இருக்கும் இதுக்கு மேல நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது, இங்க நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பிரசன்ட்டுக்கு வருது. வெளியே இருக்க எல்லாருமே அவர் ஜன்னி வந்து போயிடுவாரு அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டே இருக்க, ஆனா அவர் போற மாதிரி தெரியல. அவரோட கட்ட விரல் மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கிறத பாக்குறாங்க. உடனே ஹீரோயினும் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, இதுக்கு வேற வழியே கிடையாது, அவரை கொன்னுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்கள கூட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சிடுறாங்க. அண்ட் வெளியில இருந்து ஒரு நபரை கூட்டு வர அவரும் உள்ள வந்து பாக்குறாரு. ஒரு ஊசி எடுத்து இவருக்கு போட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அதே சமயத்துல இவரோட இளமை பருவத்து காதலையும் பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இது நாள் வரலையும் ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு இருக்க மாட்டாங்க. அந்த சமயம்னு பார்த்து ரெண்டு பேரும் முத்தமிட, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அதே சமயத்துல பிரசன்ட்ல இருக்க இந்த தாத்தாவும் பாத்தீங்கன்னா மூச்சை இழுத்து இழுத்து விட்டு அந்த இடத்துல அப்படியே இறந்து போறாரு. அண்ட் இன்னொரு சைடு பழனிக்கும் பாத்தீங்கன்னா இவரோட அப்பா ஒரு கட்டல் மேல நிறைய செடிகள் முளைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இவரோட அப்பா கிட்ட வந்து இவர் கிட்ட நெருங்கி பேசலான்னு போகும்போது இவரோட அப்பா உயிர் இறக்குறத பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு செடி வளர்ந்துகிட்டே இருக்க பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். வேகமா வீட்டுக்கு போக அவர் இறந்து போயிட்டு இருப்பாரு. ஆக வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு துணி துவைக்கிற லேடி வீட்டுக்கு வராங்க. துணி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வீட்டுல இருக்க ஹீரோட பொண்ணு வாங்கிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க கையில ஒரு பழத்தை கொடுத்துட்டு போறாங்க. அது திறந்து பார்த்தா இழந்த பழம் சாப்பிட்டு வச்சது. ஆனா இந்த பொண்ணு எடுத்துட்டு போய் உங்களோட தாத்தா போட்டோ முன்னாடி வைக்க அப்படியே கொடுத்த இந்த பெண்ணை காமிக்கிறாங்க. இவங்களோட காலில் ஒரு விரல் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இவங்க அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்ல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பொண்ணு இறந்துலாம் போயிருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு தான் இவங்க அப்படின்ற மாதிரி இவங்க காலையே காமிச்சுக்கிட்டே இருக்க அவங்களும் திரும்பி இறந்து போன பழனியோட அப்பாவே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா எல்லா சடங்குகளையும் செஞ்சு இவரோட அப்பாவோட பணத்தை எரிச்சு அந்த சாம்பலை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வர்றாரு. இவரோட அப்பா ஞாபகார்த்தமா ஒரு மரம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு மரத்தை நடுறாரு. ஆனா அந்த மரத்துக்கு இவரோட சாம்பல் எல்லாத்தையும் கொட்ட அப்படியே கட் பண்ணி இவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. வெளியூருக்கு போய் பொழைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். ஓடி வந்து எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா, சரி உன்னோட தாத்தா எப்படி இறந்தாருன்னு தெரியுமான்னு கேட்க இந்த குழந்தைக்கு தெரியல. உன்னோட தாத்தா எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த பையன் சொல்ல இந்த பொண்ணோட முகமே மாறிடுது. அப்படியே கட் பண்ணா பஸ்ல போற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க அப்பா பக்கத்துல இந்த குழந்தை உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது, அப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கவா அப்படின்னு மாதிரி வாயை திறக்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. அண்ட் முடிக்கும் போது கிளிப்பிங்ஸ்ல ஒரு மரம் நட்டு வச்சார் இல்லையா, அந்த மரம் பெரிய மரமாயி அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.